வெல்கம் பேக் டு கேட்டி சௌமியாஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் ஒரு சட்னி ரெசிபி இஞ்சி சட்னி தான் செய்ய போகிறோம். நல்லா காரசாரமாக இட்லி தோசைக்குள்ளே வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு கூட நல்லாயிருக்கும். இப்போ வாங்க இந்த இஞ்சி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு இது லைட்டாக செவக்கட்டும். 1 நிமிஷம் வறுத்துக்கலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 வரமிளகாய், ஒரு சின்ன துண்டு புளி, 6-7 பூண்டு பல், ஒரு 10-15 இஞ்சி துண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி சட்னிங்கிறதுனால இஞ்சி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். மிளகாய் கம்மி பண்ணிக்கோங்க, இஞ்சியோட காரமே கரெக்டாக இருக்கும். இப்போ இதை 1 நிமிஷம் வறுத்து விட்டுட்டு இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இதையும் கலந்து விட்டுக்கிறேன். இஞ்சி வறுபட்டதுக்கப்புறமா இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இஞ்சி சட்னிக்கு நீங்கள் தக்காளியெல்லாம் சேர்க்காமல் வெறும் இஞ்சி பூண்டு அந்த பருப்பெல்லாம் வச்சு கூட செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நான் புளி கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் தக்காளி சேர்த்துருக்கிறதுனால. இப்போ இதில் தக்காளி வதங்கிறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கிறேன். இஞ்சி ரொம்ப காரமாக இருக்கும்ல, அதனால் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக சர்க்கரையோ இல்லைன்னா வெல்லமோ சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரியே அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ இதை தாளிச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் எண்ணெய், இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை தழை, இதில் அரைச்சி வச்சுருக்க சட்னி சேர்த்துக்கிறேன். இஞ்சி நம்ம சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக பச்சை ஸ்மெல் இருக்கும், அதனால் தாளிக்கும் போது 1 நிமிஷம் சட்னி இந்த மாதிரி வதக்கிக்கலாம். அப்போ தான் இஞ்சியோட பச்சை ஸ்மெல்லாம் போகும். இப்போ சட்னிக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட இஞ்சி சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போது இட்லி ஊற்றிக்கலாம். நம்ம வெறும் மிளகாய் மட்டும் போட்டு கார சட்னி மாதிரி செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இஞ்சி போட்டு இஞ்சி கார சட்னி செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்லா டைஜஸ்ட் ஆகும். இஞ்சியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ தண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறமா இட்லி எடுத்து வச்சுட்டு ஒரு 6-7 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட இட்லி ரெடி. இட்லி தோசைக்கெல்லாம் இந்த சட்னி ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.